Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. 3 தசாப்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் கந்தளாய் சூரியபுர கிராமமும் ஒன்றாகும். யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் தமது கிராமத்தை விட்டுச் செல்லாத மக்கள் பல்வேறு சிரமங்களுடன் அங்கு வாழ்ந்தனர். காணி பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கையில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து இங்குள்ள மக்கள் அதிகாரிகளுக்கு எதிராக நேற்றிரவு கோஷம் எழுப்பினர். சூரியபுர மகாபலி அலுவலகத்துக்கு அருகில் நேற்று பகல் பதிவு செய்யப்பட்ட காட்சியே இது. யுத்த சூழல் நிலவிய போது மகாபலி திட்டத்தின் எவ்வித உதவியுமின்றி விவசாயம் மேற்கொண்ட தாம் தற்போது அந்த காணிகளை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். சூரியபுர மகாபலி அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் அங்கிருந்து அதிகாரிகள் வெளியேறுவதை அனுமதிக்கவில்லை. பல்வேறு வர்த்தகர்களுக்கு இங்கிருந்த காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. 108 பேரில் ஒரு வீதத்துக்கு ஏதும் காணிகள் வழங்கப்படவில்லை. அண்மையில் வந்த அதிகாரிகள் மாத்திரம் சில காணிகளை ஒதுக்கியுள்ளனர். முன்னர் இருந்தவர்கள் ஒரு வீதமானவர்களுக்கு கூட காணிகளை வழங்கவில்லை. கிராமத்தில் உள்ள மக்களை வீதிக்கு தள்ளும் நிலையை இவர்கள் உருவாக்கியுள்ளனர். இராணுவத்தினருக்கு காணிகளை வழங்க முடியாதென கூறினர். அரசு உத்தியோகத்தர்களுக்கு வழங்க முடியாதென கூறினர். ஊர்காவற் படையினருக்கு வழங்க முடியாதென கூறினர். எனினும் இன்று இங்கு இராணுவத்தினர் உள்ளனர். ஊர்காவற் படையினர் இருக்கின்றனர். அரசு ஊழியர்கள் இருக்கின்றனர். இவர்களுக்கு 5000 ரூபாய்க்கே காணிகள் வழங்கப்பட்டுள்ளன. களுத்துறை, மாத்தறை, இரத்தினபுரியைச் சேர்ந்தவர்களுக்கே இங்கு காணி வழங்கப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மரங்களுக்கு கீழ் கல்வி கற்று துன்பத்தை அனுபவித்து வருகின்றோம். ஒரு மருந்து வில்லையை கொடுப்பதற்கு கூட இராணுவத்தினரை தவிர ஒரு நாய் கூட இங்கு வரவில்லை. பிரதேச மக்கள் இவ்வாறு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் அங்கு விரைந்தனர். ஒரே தீர்வு இங்கு உள்ளது. அதிகாரியை இங்கு வரவழைத்து நாளை முற்பகல் வேளையில் தீர்வு வழங்க வேண்டும். இல்லையில் டிஆர்பி இங்கிருந்து செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம். அதிகாரி வரும் வரை அவர் இங்கு இருக்க நேரிடும். போலீசார் எதிர்ப்பு நடவடிக்கையை சமரசப்படுத்த முயற்சித்தாலும் அது கைகூடவில்லை. பின்னர் கந்தளாய் தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகாபலி அதிகார சபையின் வதிவிட திட்ட முகாமையாளர் சந்திரா செனவிரத்னவிடம் இந்த நிலைமை குறித்து விளக்கம் அளித்தாலும் மக்கள் அங்கிருந்து வெளியேறவில்லை. இரவு 8 மணி அளவில் சம்பவ இடத்துக்கு சென்ற கந்தளாய் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பிரச்சினைக்கான தீர்வினை காண்பதற்காக அனைத்து தரப்பினரும் இந்த போலீஸ் நிலையத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டும் என அறிவித்து மகாபலி அதிகாரிகளை அலுவலகத்தில் இருந்து அழைத்து சென்றார். போலீஸ் நிலையத்தில் 2 தரப்பினருக்கு இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை அடுத்து சூரியபுர விஹாராதிபதி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டார். மகாவலியில் உள்ளவர்கள் மாத்திரம் நம்முடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானத்தை மேற்கொண்டனர். 10ஆம் தேதி இதற்கான நிரந்தர தீர்வினை வழங்க முடியும் என அவர்கள் அறிவித்தனர். இது தொடர்பில் மதுரகிரிய பிரதி வதிவிட திட்ட முகாமையாளரிடம் நாம் வினவினோம். 6 ஏக்கர் வீதம் 300 ஏக்கர் காணியும் 1.5 ஏக்கர் வீதம் 700 சேற்று காணியும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் 8 தனியார் நிறுவனங்களுக்கு 50க்கும் குறைவான ஏக்கர் காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். யுத்த கால பகுதியில் மகாபலி திட்டத்தில் இருந்து எவ்வித உதவிகளும் இந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட 2009ஆம் ஆண்டு சூரியபுர கிராமத்தில் மகாபலி அதிகார சபையின் அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டது. அதனையடுத்து காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்ட போதிலும் அதில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். 2012ஆம் ஆண்டு தெரிவு அறிக்கையினூடாக அனுமதி கிடைக்காமையே காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டமைக்கான காரணம் என மகாபலி அதிகார சபையின் சூரியபுர அலுவலக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர்.